மனுஷகுமாரன் தேவகுமாரன்ல மனுஷனுடைய கிரியைகளை செய்வது பூராமே மனுஷகுமாரன். தேவனுடைய அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். தேவனுடைய பரலோகத்தின் கிரியைகளை பூமியிலே செய்வது, கடலினேல் நடப்பது, மரித்தோரை எழுப்புவது, முடவர்களை நடக்கச் செய்வது, குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்துவது, குருடர்களை பார்க்க செய்வது எல்லாமே தேவகுமாரனுடைய கிரியைகள். அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டபடியினாலே மனுஷகுமாரனானார். ஆனால் யோசேப்பின் சித்தத்தின்படி பிறக்கல, அவர் மாமிசத்தில் வெளிப்பட்டபடியினாலே மனுஷகுமாரன். தேவன் தன் ஒரே பேரன குமாரனை கொண்டு இந்த பூமியில பாவிகளை பூரா ரசிக்கும்படியாய் தன் சொந்த குமாரனை அவர் பூமியிலே அனுப்பினபடினால் அவர் தேவகுமாரன். அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், அவர் தேவகுமாரனாகவும் இருந்தார். அந்த மனுஷகுமாரனிடத்திலே, அதாவது மாமிசத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே, மாமிசமாய் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொஞ்சமேனும் இருள் இல்லை. அதனால் அவர் தேவகுமாரன். ஆனால் நம் மனுஷனோடு ஒப்பிடும்போது நான் பாவத்திலே பிறக்கிறேன், பாவியாகவே பிறக்கிறேன், இருளோடே பிறக்கிறேன், அந்தகாரத்தோடு நான் பிறக்கிறேன். அதனால் நான் மனுஷகுமாரன் அல்ல. நான் மனுஷகுமாரனாகிய இயேசுவின் மூலமாய் பிறந்தபடினாலே இயேசு எனக்கு தகப்பன், நான் அவருக்கு குமாரன். அதனால் நான் மனுஷகுமாரனாயிருந்தேன். நான் மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கு முந்தி எப்படி இருந்தேன்னா பிசாசின் பிள்ளையாய் இருந்தேன். இந்த உலகத்தில் நான் பிறக்கும்போது என்னுடைய அடையாளம், என்னுடைய ஆவிக்குரிய, அதாவது மாமிச தகப்பனை சொல்லல, ஆவிக்குரிய தகப்பன் பிசாசாகத்தான் இருந்தது. இந்த உலகத்தை ஆளும் அதிபதியின் குமாரன். நான் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அல்லேலூயா இயேசுவை என் தகப்பன் என்று ஏற்றுக்கொண்ட உடனே நான் இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறேன். அப்போ தான் நான் மனுஷனோட இடத்துல பிறந்த இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறுறதுனால நான் மனுஷகுமாரனானேன். ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் பிறக்கும் பொழுதே மனுஷகுமாரனாய் பிறந்தார். மரியாளுடைய இரத்தமோ யோசேப்பின் இரத்தமோ இயேசுவுக்கு சென்று அடையவில்லை. ஒரு பாத்திரம் மற்றும் தேவைப்பட்டதுன்னு எபிரேயர் 10:5 நினைக்கிறேன், அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவர் ஒரு பாத்திரம் பிறந்தார், அவ்வளோதான். நன்றியோடு கூட துதிக்கிறேன். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்படிதான் வேதத்தில் பல இடங்கள்ல இருந்தார். மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. இது மனுஷகுமாரன், மனுஷனை மீட்கும்படியாய் மனுஷ சாயலாய் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. அதனால் மனுஷகுமாரன் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனுஷகுமாரன் அல்ல. என்னுடைய சரீர தகப்பன் இந்த பூமிக்குரியவர், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் அல்லேலூயா இந்த உலகத்தை அல்லேலூயா ஆளுகிற அதிபதியாகிய பொல்லாதவர். நான் இயேசுவை பாவ மன்னிப்பின் மூலமாய் ஏற்றுக்கொண்டபடியினாலே அந்த மனுஷகுமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறபடியினாலே நான் மனுஷகுமாரனானேன். மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிறந்தபடியினாலே நான் மனுஷகுமாரன். நான் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே இருக்கிறேன். நான் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன். எனக்கு முன்னால் அவர் இப்படி தான் நடக்கணும்னு எனக்கு ஒரு அல்லேலூயா அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற இயேசு பூமியில் எந்த சாயலுக்கு ஒப்பாய் இருந்தாரோ அதே சாயலுக்கு ஒப்பாய் நான் மாறுகிறேன். மாறுகிறதுனாலே நான் தேவகுமாரர் என்று பெயர் பெறுகிறேன். தேவகுமாரன், தேவனுடைய புத்திரர் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு தேவகுமாரன், மனுஷகுமாரன் 100% அளவு. அவர் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன்.
அல்லேலூயா தேவனாகவும் மனுஷனுடைய கிரியைகள் நிறைந்தவராகவும் இருந்தார். எப்ப நான் தேவகுமாரனாய் மாறுகிறேன்னா, எப்ப மனுஷகுமாரனாய் மாறுகிறேன்னா, நான் என் பாவத்தை உணர்ந்து ஆவியானவர் மூலமாய் சிலுவையிலே மனம் திரும்பி உயிர்த்தெழுதலை பெறுகிறேன். உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ளும்போது அந்த மனுஷகுமாரனுடைய குமாரனாய் மாறுகிறேன், இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறேன். அல்லேலூயா. அதை நான் உயிர்த்தெழும்போது கிறிஸ்துவை தரித்து கொள்ளும்போது மனுஷகுமாரனாய் அல்லேலூயா மாறுகிறேன். உயிர் திறந்த உடனே கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னை இயேசுவை போல மாற்றுகிறார். மாற மாற நான் தேவனுடைய புத்திரராகிய தேவகுமாரனாய் மாறுகிறேன். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நான் பூமியின் அடிச்சுவடுகளுக்கு அல்லையா பூமியின் கிரியைகளுக்கு பிசாசின் சாயலுக்கு அல்லது பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டு இயேசுவை மறுதலிக்கிற ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் அல்லையா தேவனுடைய பாதுகாப்பாகிய வெளிச்சத்திலிருந்து தேவனுடைய பாதுகாப்பாகிய பிரசன்னத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன். அந்த பாதுகாப்பை இழக்கிறேன். நான் குமாரனாய் இருந்தும் அல்லேலூயா பிசாசினாலே காயப்படுகிறேன். திரும்பவும் சொல்றேன், ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு தேவனை சேவித்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் உருப்படுமே தவிர இல்லைன்னா அதெல்லாம் எந்திக்கே செய்யாது. பாதுகாப்பற்ற நிலையாய் மாறிவிடும். ஒரு கீழ்ப்படியணும், அன்பு கூறணும். ஐயா, ஒரு ஆளுக்கு மனைவி கீழ்ப்படியல, ஆனால் கணவர் அன்பு கூறணும். கீழ்ப்படியலன்னு சட்டம் பேசுறதுக்கெல்லாம் கிறிஸ்துவத்தில் இடம் இல்லை. ஐயா, மனைவி கீழ்ப்படியல, நீ அன்பு கூறணும். கணவன் நம்மகிட்ட அன்பே கூறல, நீ கீழ்ப்படியணும். அவர் சத்தியத்தை மீறிட்டு போறார், நீ கீழ்ப்படிந்து குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரே மனம் ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு மனம் இல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவின் புத்திரராய் புத்திரியாய் இருக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தன்மை அவன் கிறிஸ்துவின் புத்திரராய் இருக்கலாம், அல்லது மனுஷகுமாரனாகிய கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கலாம். ஆனால் ஒரு கணவன் மனைவி என்று ஏற்பட்டு விட்டால் ரெண்டு பேரும் ஐக்கியப்பட்டால் தான் அல்லது அவர்கள் புத்திரராய் புத்திரியாய் இருக்க முடியும். ஏன்னா ஒரே மாமிசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக குடும்பம் உடைய காரணம் தான். தன்னுடைய ஜெபத்தையும் தன்னுடைய உபவாசத்தையும் பெருசா கருதுகிறார்கள். இல்ல, சத்தியம் வசனத்தின் அடிப்படையில் வாழ்க்கை இயேசுவை போல மாறுவது இதுதான் உங்க கிறிஸ்துவ ஜீவியமே தவிர பாடல் பாடுவதும் அல்லது பெரிய ஜெபம் பண்ணுவதும் உபவாசம் இருப்பதும் தன்னை ஒடுக்குவதும் மட்டும் கிறிஸ்துவ ஜீவியம் அல்ல. இன்னும் ஒருபடி நீ தேவகுமாரனாய் மாறியிருந்தால் தேவ ஆவியானவர் மூலமாய் கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாய் ஆலோசனையை பெற்று தேவ சத்தியத்துக்கு உட்படுவது தான் நீங்க சரியான வழிமுறைகள். அநேகர் அந்த நீதிக்கு உட்படுவதில்லை, நீதிக்கு மீறுகிறார்கள், ரொம்ப பேர் மீறுகிறார்கள். ரைட், அது அவங்க இஷ்டம், அவங்களுடைய காயங்கள், அவங்களுடைய முதுகு, அவங்க காயப்படுகிறார்கள், அவ்வளோதான். ஆனால் இந்த காலங்கள் ரட்சிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கிறதோ அதே அளவு அல்லையா மீறுகிறவர்களுக்கு தண்டனையும் அதிகமாக இருக்கும். யான்னு கேட்டால் ஊழியம் செய்கிறவனுக்கும் அல்லையா தேவனை பின்பற்றுகிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் தேவனை பின்பற்றாததுக்குமான பெரிய வித்தியாசம் இந்த உபத்திரவத்தின் வழியாக தான் வெளிப்பட போகிறது. எனக்கு நடந்த அநேக உபத்திரவங்கள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நான் சாகும் வரை என்னுடைய உபத்திரவங்களினால வந்த அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி அண்ணனுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த சாத்தானை ஜெயிக்க பலன் தந்தார். இது எனக்கு சாட்சி. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீ ஒன்று பிசாசின் பிள்ளையா இருக்கணும், இல்லை தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். சத்தியத்தை கை கொண்டனா தேவனுடைய பிள்ளை, அவருடைய பாதுகாப்பு. சத்தியத்தை மீறினா பிசாசின் பிள்ளை, அவனுடைய காயங்கள். அநேகர் மனம் திரும்புவதை பார்த்திருக்கேன், சுத்த மனம் திரும்புதல் இல்லை.
சும்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, சும்மா பேசுறாங்க தவிர அவங்க அடுத்தால வேத வசனத்துக்கு மீறுவதை கண்டேன். அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அடுத்தால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஒரே அளவு நான் பெரிய பரிசுத்தவான்றது இல்லைன்னா நான் பெரிய பாவின்றது அப்படி போயிருது. நான் பெரிய பரிசுத்தம், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் அப்படியே மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு பேசுறதையும் பார்த்துருக்குறேன். நான் பாவியில் பிரதான பாவி. இல்லை, நான் பாவி தான், பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி. அநேக கோணங்களில் பரிசுத்தமாக இருக்கிறேன், அநேக கோணங்களில் பரிசுத்தமாக வேண்டியதாக இருக்கிறது. அநேகர் இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, நான் பாவி, நான் இறக்கம் இல்லாதவன், நான் அப்படி நான் தூசு குப்பை அப்படின்னு பிரசங்கம் ஜெபிக்கிறார்கள். அந்த குற்ற உணர்வுக்கு போலவே விடுவிக்கப்பட்டதின் தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். ஐயா, நான் சிகரெட்டு குடித்தேன், கோவப்பட்டேன், அடிக்கடி பண்ணினேன், அதிலிருந்து நான் விடுவிச்சிருக்கேன். ஆனால் ஏகப்பட்ட காரியங்கள் நான் விடுவிக்கக்கூடிய பகுதி நிறைய இருக்குது. அதனால் நான் குப்பை தூசி ஒன்றுக்கு உதவாதம்னு சொல்ல முடியாது. நான் தாழ்த்துக்கிறேன், ஆண்டவரே என்னால் முடியலை, நான் பலவீனன், நான் தாழ்த்துக்கு சொல்லணும். ஆனால் குற்ற மனசாட்சி பிசாசனுடையது. நீ அநேகர் அந்த சுத்த மனம் திரும்புதல் இல்லைன்னா தான் அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகள் சத்தியங்கள் வெளிப்படுவதில்லை. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 6வது வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி நோக்கி எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் என்றார். இது உயிர் தெழுவதற்கு முன்பாக பாவத்தை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருந்தது. வேதம் சொல்றது, நீங்க எவர்களை மன்னிக்கிறீர்களோ நானும் மன்னிக்கேன். நீ மனுஷகுமாரனாய் மாறி இருந்தால் இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அநேகர் என்ன, நான் பாவின்னு தாழ்த்துக்கிறபடியானால தான் அதிகாரம் நமக்குள்ளே செல்லுபடியாக மாட்டேங்குது. அது அதிகாரம் புரியவில்லை. வேதம் சொல்லுது, அல்லேலூயா, நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் பாவத்தை மன்னிக்கிறதில்ல. இயேசுவின் பாவத்தை மன்னிப்பார்னு சொன்னா அவங்க மன்னிக்கப்படுவார்கள். நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் நான் சொல்ல முடியாது. நான் எவ்வளவுதான் மனுஷகுமாரனாய் மாறினாலும், எவ்வளவுதான் தேவகுமாரனாய் மாறியிருந்தாலும், எவ்வளவுதான் இந்த பூமியில நான் இருக்கும் வரை மனுஷன் தான். ஏன்னா நான் பிறந்தது பாவத்தில், வளர்ந்தது பாவத்தில், நான் இருந்தது என்னுடைய பழைய தகப்பன் பாவத்துக்கு அதிபதி. ஆனால் இயேசு அப்படி அல்ல. அவர் ஏன் பாவத்தை மன்னித்தார்னா, அவர் தேவனுடைய பிள்ளை. அது உலகத்தின் அதிபதி. இந்த அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற உலகத்தின் அதிபதி. அதனால நன்றியோடு கூட துதிக்கிறேன். மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிப்பதற்குண்டான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதில் இந்த கடைசி காலங்களில் கொஞ்சம் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆயப்பட மாட்டீங்க. இதையும் கேட்டுட்டு நீங்கள் சும்மா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரம் அல்லேலூயா நீங்கள் உண்மைக்கு புறமாக நடக்கிறீங்களோ உங்கள் சரீரத்தை அப்படியே பிசிக்க எடுத்துருவான். உங்கள் அறிவுனால அநேகர் ஜெயிக்கலான்னு பார்க்குறீங்க. உங்கள் புத்தியை கொண்டு இந்த உலகத்தில் பிசாசை ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆண்டவரும் ஆவியாக தான் இருக்கார், பிசாசும் ஆவியாக தான் இருக்கான். ஆனால் நீங்கள் ஆவியாய் மாறினா தான் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை பெற்று பிசாசை ஜெயிக்க முடியுமே தவிர, ஐயா சாமின்னு சொல்லிட்டு பாவம் செய்தால் அதெல்லாம் சகிக்கிற தேவன் அல்ல. நிறைய தன்னை தாழ்த்திக்கிட்டு நம்ம பாவம் செய்யலான்னு அநேகர் துணிகரம் கொள்ளுகிறார்கள். எதுக்கு தாழ்த்தணும்? ஆண்டவரே என்னால் முடியலை, ஆண்டவரே நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலை, எதுக்கு தாழ்த்தணும்? துணிகரமான பாவத்துக்கு போய் தன்னை தாழ்த்துவது. துணிகரமான பாவம் செய்யிட்டு அது தேவ சமூகத்தில் போய் நின்று பெரிய பக்திமான் மாதிரி ஜெபம் பண்ணுறது பயங்கர தேவனுக்கு விரோதமான பகை. உண்மை உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கர்ணத்திலே ஞானத்தை வெளிப்படுத்துவீர். உண்மைத்தன்மை இல்லை, உண்மைத்தன்மை அறவே இல்லை.
நடிப்புகள், வேஷம் எல்லாம் கடந்து போகும். வெளியரங்கமான தோற்றங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உள்ளத்தில் வெளியே செய்கிற பாவத்தை காட்டிலும் அந்தரங்கத்தில் பார்க்க செய்கிற பாவம் கொடுமை உள்ளது. ஆண்டவர் அழகா சொன்னாரு, அல்லேலூயா, இருதயத்தில் இச்சிக்கிறவன் விபச்சாரம் செய்தாயிற்று. அது உள்ளத்தில் செய்யக்கூடிய பாவங்கள். அநேகர் கிறிஸ்துவ ஜீவமே உள்ளத்தில் கொடுமை, ஆனால் வெளியே பக்தி. நிறைய பேர் அதான் இந்த உள்ளம் வெள்ளையான ஆட்களை நான் பார்க்கவே முடியல. ரொம்ப வேதனை உள்ளது. சொல்லொன்று செயல் ஒன்று. நடக்கிற நடப்பெல்லாம் விரோதமானது. பக்தியின் வேஷம் உண்மைத்தன்மையை போலது. நான் எத்தனை பேர் பார்த்துருக்கேன் உண்மைத்தன்மை இல்லை. அந்த அல்லேலூயா சரியான நடப்பு. உங்கள் இருதயமும் உங்கள் வாயும் ஒன்று போல இல்லை. வாய் ஒன்று பேசுது, இருதயம் ஒன்று நினைக்கி. கையின் கிரியைகளும் உங்கள் பேச்சும் கரெக்டாக இருக்கணும். நடக்கையினால தேவனை நிரூபிக்கணும். பிரசங்க யாருக்கே வேணும். நான் இப்படியே காலம் கூட வருத்தப்பட்டேன். எவ்வளவோ சத்தியங்களை போதிக்கிறேன், ஆனால் ஆட்கள் உருவாக்க காணல. என்ன இந்த பெரிய யுத்தத்தை என்னால் செய்யறதுக்கு உண்டான பலன் வேண்டும்ங்கிறத உணர்ந்தேன். வருகிற காலங்களை பாருங்களேன், பின்னி எடுத்துருவார் கர்த்தர். யாருமே ஒருவனாவது தப்பி போவதில்லை. அப்படிதான் சொன்னார் ஆண்டவர். ஒருவனும் தப்பி போவதில்லை. அவர்கள்லாம் அவங்கவுங்களாம் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். வேதம் சொல்லுது. என் மலை என் தலையில் விழுன்னு சொல்லுவார்கள்னு வேதம் சொல்லுது. நன்றியோடு கூட உலகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் பேய். யார் வந்தாலும் தேவனுக்கு அல்லேலூயா மக்களுக்கு விரோத போக்கு தான் இருக்குமே தவிர, அல்லேலூயா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், சத்தியத்தில் நடக்கிற மனுஷன் வந்தாலும் சரியானபடி இந்த உலகம் அல்லேலூயா மனுகுலத்திற்கு பாதுகாப்பு உண்டாகுமே தவிர வேற எந்த வழியிலும் பாதுகாப்பு கிடையாது. ஒரு வசனத்தை வாசிப்போம். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், இல்லை 11வது அதிகாரம் 19வது வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறா என்றார். ஆமென். அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனோ, ஆமென், மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஆமென், ஞானமானதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஆமென் ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். ஆமென். போதும். நீங்க மனுஷகுமாரனா தேவகுமாரன் நடிப்பு ஒன்றும் ஆகாது. நீங்க நீதியில் அல்ல உங்க பிள்ளைகள் நீதியில் நடக்கும் போதே தெரிஞ்சுவோம். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இந்த சின்ன வாலிப வயசு பிள்ளைகளும் கூட சத்தியத்தை கேட்டு அசால்ட்டா மீறுதாங்க. மண்டையில் மசாலா இல்லாத அநேகர் மீறுத மாதிரி மீறுதாங்க. துணிகரமாய் மீறுதாங்க. எதையும் அல்லையா தேவனை குறித்த எந்த பயமும் இல்லை. நம்ம சர்ச்சில் மற்றது அந்த இதே கொடுமையானது. வேற சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே விபச்சாரம் நடக்கு. சர்ச்சுக்குள்ளே ஒரு ஆள் சொல்லாரு, சர்ச்சுக்குள்ளே யார் மனைவியும் யார் எந்த கணவனையும் பிடிச்சி ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி சர்ச்சுகள் சென்னையில் ஓப்பன் ஆகிருக்கு. எங்கள் கிளப்பில் தான் அப்படிலாம் இருந்தது. அல்லேலூயா பெரிய எல்லார் பேரையும் ஒரு பெரிய பாட்டிலுக்குள்ளே எழுதி உள்ளே போடுவாங்க. அவங்க கையை விட்டு எந்தெந்த பேர் வருதோ அந்த பேரை சொல்லி அவங்க கூட ஆடலாம். அதே போல் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ என்ன காரணம்? அந்த நீ உருவாக்குகிற பிள்ளை, நீ உன் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்களை நீ நீதியில் நடந்தாலே நீ சரியானபடி தேவகுமாரனா மனுஷகுமாரனா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆள் கூட நீ ஆயத்தமாகி ஒரு ஆள் கூட நீ சத்தியத்தில் நடக்கலைன்னா நீ அல்லேலூயா பெரிய ஊழியம் இல்லை. உன்னோட பேசுகிறவங்க உன்னோட நடக்கிறவங்க ஒரு ஆளையார் கூப்பிட்டு ஏசுதான் கிறிஸ்து உன்னை விடுவிப்பார், நீ பாவத்திலிருந்து விடுதலை நீ இயேசு பிள்ளையா மாற்றி அவனை நீதியும் பாலையும் நடத்துருங்க. அதுதான் உங்களுடைய பலன். அந்த பிள்ளையினால் வழங்க உன்னுடைய பலன். உன்னுடைய பலன் பிள்ளையினால் வழங்கும். சத்தியங்களை ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்காரு. அவர் இப்போ 500 பேர் சர்ச்சுக்கு வராங்க. ஒரு விசுவாசி ஒரு ஊரில் போய் அவன் நடக்கையை வச்சு உங்கள் பாஸ்டர் யார், இவ்வளவு தூரம் நான் கரெக்டாக இருக்கேன்னு கேட்கக்கூடிய அளவில் அவன் பிள்ளை இருக்கணும்.
நீ எந்த சர்ச்சுக்கு போற, இந்த சர்ச்சா அப்படிலாம் கவலை கேட்கக்கூடாது. உன் நடக்கையை வைத்து அல்லேலூயா ஊழியக்காரருக்கு மூலமாய் இயேசு மகிமைப்பட வேண்டும். நீதி அந்த பிள்ளையினால விளங்கும். மனுஷகுமாரனா தேவகுமாரனாங்க பிள்ளையினாலே விளங்கும். ரொம்ப கொடுமை. ரைட், அடுத்தால ஒரு வசனத்தை வாசிப்போம். 12வது அதிகாரம் 32வது வசனம். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு ஆமென் விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசினால் ஆமென் அது இம்மையிலும் மறுமையிலும் ஆமென் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆமென். மனுஷகுமாரன் பரிசுத்த ஆவி எங்க இருக்காரு? அவர் மரித்து நமக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி எங்க இருக்காரு? அவருக்குள்ளே இருக்காரு. பிதா கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர். நான் எப்பொழுது ரட்சிக்கப்படுகிறேனோ பரிசுத்த ஆவியால் சந்திக்கப்படுகிறேன். அடுத்தால எப்போது ஞானஸ்நானம் பெறுகிறேனோ அடுத்தால பலசாலியான பரிசுத்த ஆவியானவர் அதிகமாகவே அடைபடுகிறார். அதுக்கப்புறம் வேத வசனத்தின்படி நடக்க வைக்கிறார், கண்டிக்கிறார், போதிக்கிறார், என்னை மனம் திரும்ப வைக்கிறார், என்னை இயேசுவை போல மாற்றுகிறார், என் ஆத்துமாவிலே ஜீவன் உண்டாக்கி பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகும்படியா என்னை இயேசுவை போல மாற்றுகிறார். இது அவருடைய கிரியை. நான் நடக்கிறது ஒன்று செயல் ஒன்று இருந்தோம்னா நான் இயேசுவை காட்டிலும் வேதவசனை காட்டிலும் எனக்குள் இருந்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நடக்கிறேன். நீ 1000 பாவம் செய்தாலும் சிலுவைக்கு முந்தினோட இயேசு கிறிஸ்துவிட்ட போய் மனம் திரும்பி நீ 7 தடவை மன்னிப்பு கேட்டு இதுவாயிடலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாகி திரும்பவும் அதே பாவத்தை செய்வானால் அது கொடிய பாவம். அது பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். நீ ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு முந்தைய ஆவியானவர் உனக்கு உணர்த்தி சிலுவையில் போய் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பின்பு திரும்ப அதே பாவத்தை அல்லேலூயா செய்வானால் அது மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துக்குள்ளா நான் எத்தனையோ முறை அறிக்கை செய்த பிறகு சிகரெட்டு அதிகமான வருஷங்களை குடித்தேன். ஏன் ஆராதனை நடத்திக்கிட்டு கூட நான் சிகரெட்டு குடித்தேன். ஆனால் அந்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டது. என்னைக்கு சிகரெட்டை விட்டுட்டு தேவனை சேவிக்க ஆரம்பிக்க தேவன் பலன் தந்தாரோ அதுக்கப்புறம் அது நினைச்சு கூட இருக்கிறது இல்லை. ஏன் காரணம்னா நான் அப்பம் செஞ்சு இயேசுக்கு விரோதமாய் நான் இப்போ பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்ட பிறகு திரும்பி அதே பாவத்தை செய்வேனானோ நான் செய்கிற தவறு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய். எத்தனை பேர் துணிகரமாக பாவம் செய்கிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது. இன்னொரு படி மேலே பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் பகிரங்கமான அடிபட்டாலும் சரி அந்த உணர்வே இல்லை. ஐயோ அடிபட்டிருக்கேன்னா என் பிள்ளை அடிபடுத, என் வாழ்க்கை இப்படி இருக்க, என்னை மாற்று ஆண்டவரே தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய பலனும் தாய் தகப்பனுமா இருக்கும் இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறாங்க? தன்னுடைய பக்தியின் நிமித்தம் அல்லது தன்னுடைய சுய முயற்சி நிமித்தம் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இது அல்லது உங்கள் சுய புத்தியில் நடக்கிறது இந்த பிசாசின் கிரியை, இந்த உலகத்தின் பலன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அதை நீங்கள் ஜெயிக்க முடியும். இங்கே ஆவிக்குரிய பலன் வந்து ஆவியானவர் வந்தால் தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். காயம் பயங்கர காயம். உலக மனிதர்களை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் பயங்கரமாய் நெருக்கப்படுகிறார்கள். ஒரே ஒரு காரணம், பரிசுத்த ஆவிக்கு விரோதமான துஷணங்கள், விட்ட பாவத்தை துணிகரமாய் செய்வது, சத்தியத்தை கேட்ட தனித்து சத்தியம் மற்றவனுக்குள் உணர்த்தப்பட்டு நான் செய்தது தவறுதான் என்று அறிக்கை செய்த பின்னும் அதை துணிகரமாய் பாவம் செய்யும் பொழுது அவர் என்ன செஞ்சிருவார்கள்? துணிகரம் கொள்ளும் போது பயங்கர காயப்படுகிறார்கள் மக்கள். அல்லேலூயா அல்லேலூயா. யாரும் இருக்கடா செல்ல? அதான் கேட்டேன், இருக்கடா இல்லையான்னு பார்த்தேன். 20வது அதிகாரம் 17 வாசிக்கலாம். செல்ல வாசிங்க பார்ப்போம். உறங்கிராம இருக்கிறதுக்கு செல்ல இருந்து வாசிங்க பார்ப்போம். 20வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து. ஆமென். அழைத்து பாடுவான். ஆமென். அவரை
ஆமென். மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆமென். ரொம்ப சத்தியங்கள் இருக்கு, இப்போ நேரங்கள் இல்லை. அவர் மனுஷகுமாரனாய் பூமியிலே சுற்றும் பொழுது இந்த மாமிசத்திலே எல்லா பாவத்தையும் சுமந்தார். ஆனால் அவருக்குள் பாவம் இல்லை, அவர் பாவங்களை சுமந்தார். சுமந்து சிலுவையிலே தீர்த்தார். அது தீர்க்கும் வரை அவர் மனுஷகுமாரனாய் இருந்தார். மனுஷன்ட்ட பிறந்ததுனால தான் அவர் மனுஷகுமாரன் இல்லை. மனுஷனுடைய சாயல் கோப்பாய் மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால அவர் மனுஷகுமாரன். நான் மனுஷகுமாரன் எப்ப ஆனா, அல்லேலூயா, நான் ஏற்கனவே மாம்சத்தில் பிறந்தவன். இது 3வது தடவை சொல்றேன். என்னுடைய தகப்பன் இயேசுநாதர் அல்ல. எனக்கு உலகத்தின் அதிபதி, உலகத்தின் பிதா தான் எனக்கு தகப்பனாக இருந்தார். அதனால் நான் மனுஷகுமாரன் அல்ல. அதனால் நான் மனுஷகுமாரன், ஆண்டவர் பிறந்த மனுஷகுமாரன் அல்ல. நான் அல்லேலூயா எப்போ உண்மையான மனுஷகுமாரனாய் மாறுறேன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன். எப்போ தேவகுமாரனாய் மாறினா இயேசுவை போல மாறினவுடன் நான் இயேசு தேவகுமாரனாய் தேவனுடைய புத்திரனாய் மாறுகிறேன், தேவகுமாரனாய் மாறுகிறேன். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கு? அவர் நாங்கள் போகிற 3 நாளில் சிலுவையில் அறைவார்கள். அதோட மனுஷகுமாரனுடைய கிரியைகள் முடிகிறது. நீ வெளிப்படுத்தின விசேஷம் வரை மனுஷகுமாரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறோம். இந்த தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் சேர்ந்து தான் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதப்படுகிறது. எதன் அடிப்படையில் எழுதப்படுகிறதுனா மனுஷனுடைய பிறப்பை குறித்து மனுஷகுமாரன் அல்ல, அது தேவ மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிப்பதற்காக மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதப்படுகிறது. இந்த மனுஷகுமாரன் அல்லையா, நான் 3 நாள் தான் இருக்க போறேன், 3 நாள் சிலுவையில் அறைவார்கள், நான் உயிர் தெழுவேன். நான் அப்ப என்ன ஆகுதான்? தேவகுமாரனாய் மாறுகிறேன். நீயும் தேவனுடைய புத்திரராய் மாறணும்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும் பொழுது நீ புத்திரனாய், தேவகுமாரனாய், இந்த உலகத்தில் அதிகாரம் பெற்றவனாய், பிசாசின் மேல் அதிகாரம், உலகத்தின் மேல் அதிகாரம், விக்கிரகத்தின் மேல் அதிகாரம் பெற்றவனாய் இந்த பூமியில் நீ பிறக்க முடியும். அல்லேலூயா. நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். புரியலைன்னா இந்த சீடியை திருப்பி கேட்டுக்கிடுங்க. நிறைய கருத்துக்களை நீ சொல்லியிருக்கிற. அடுத்தல வாசிப்போம். இப்போ சொன்ன இந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவர் மனுஷகுமாரன். அவர் அல்லேலூயா அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழும்போது அவர் தேவகுமாரனாய் மாறினார். அதே போல நீங்களும் பாவத்துக்கு செத்து பாவம் அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவோடு மரித்து நீங்கள் இயேசுவோடு கிறிஸ்துவை தரித்து கொள்ளக்கூடிய உயிர்ப்பிக்கப்படும் போது தேவனுடைய புத்திரராகிய தேவகுமாரனாய் மாறுகிறீர்கள். ரைட். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 26வது அதிகாரம் மத்தேயு 64வது வசனம். வாசி 6வது. அதற்கு இயேசு, ஆமென், நீ சொன்னபடி சொன்னபடிதான். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான் அன்றியோ மனுஷகுமார் சர்வவல்லவருடைய ஆமென் வலது பரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். தேவகுமாரனாகிய கிறிஸ்து தானா இதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரு ஆணையிட்டு கேட்கிறேன்னு பரிசேர் கேட்கிறாங்க. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாயே கிறிஸ்தானோ. ஆனா அவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் சொல்றார். மனுஷகுமாரன் பிதாவின் வலதுபட்சத்திலே இருப்பார். நீங்க இந்த சரீரத்தோடு போக முடியாது. யான்னு கேட்டா நீங்கள் இந்த சரீரத்தை இந்த பூமியில பெற்று இருக்கிறீர்கள். இது எங்க அப்பா கொடுத்த சரீரம். ஆனா உயிர், சதை, எலும்பு எல்லாம் தேவன் கொடுத்தது. இந்த உருவங்கள் கொடுத்ததெல்லாம் என் தாய் தகப்பனார் கொடுத்தது. இது மண்ணினாலே உருவானது, மண்ணுக்கு திரும்பக்கூடியது. ஆனால் இயேசுவின் சரீரமோ இந்த பூமியில் உருவானது அல்ல. அப்படி சொன்ன மாதிரி மரியாளுடைய இரத்தத்தில் ஒரு அணு கூட தேவனுடைய சரீரத்துக்குள்ளே போகலை.
ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கும் போது அதனுடைய அந்த குழந்தைக்கு ஆன ஆகாரம் எல்லாம் தாயின் உடம்பில் உள்ள ஒரு பகுதி தான் அந்த குழந்தைக்கு போகுது. அப்படிதானம்மா? எனக்கு தெரியல. ஒரு பகுதி குழந்தைக்கு போகுது. ஆனால் மரியாள் வயிற்றில் இயேசு இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரம் ஒரு சின்ன துளி கூட மரியாள் சரீரத்தில் உள்ள சத்து அந்த குழந்தைக்கு போகலை. போயிருந்தால் குரோமோசோம் மாறி இருக்கும், குணங்கள் மாறி இருக்கும், மனுஷனுடைய கலவை இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கும். இயேசு கிறிஸ்துக்குள்ள மனுஷனுடைய கலவை வந்திருக்கும், ஆனால் வரல. அதனால் அவர் சொல்றாரு, நான் மரித்த பிறகு இந்த மனுஷனாகிய தேவகுமாரனாகிய மனுஷகுமாரன் பிதாவின் வலது வருஷத்திலே இருப்பார். நானும் அவருக்கோட கூட இருப்பேன். நான் எப்போ இருப்பேன்னா, நான் மனுஷகுமாரனாக இருந்து தேவகுமாரனாக என்னைக்கு மாறுகிறேனோ, அதாவது இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறுகிறேனோ, அப்போ அவருடைய வலது வருஷத்தில் அவரோடு கூட இருக்கவும் எனக்கு அருள் செய்கிறார்னு வேற சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசி. ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் முடிச்சிட்டேன், குறைதான் எடுக்கணும். 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவளுக்கு குமார்த்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். வேதம் என்ன சொல்லுது? தேவகுமாரனாகிய கிறிஸ்து, சொல்லுங்க, தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய என்னை, மணவாட்டியாகிய என்னை திருமணம் செய்ய அவர் தெரிந்து கொண்டார். இந்த சரீரத்தை திருமணம்னு நினைச்சிடாதீங்க, இது ஆவிக்குரிய காரியங்கள். அடுத்தல என்ன எழுதியிருக்கு? அப்பொழுது கர்த்தரை நாவி என்றென்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை. ஆமென். அவன் மாம்சம் தானே. அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷகுமார்த்திகளோட கூடியிருந்தார். ஆமென். இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். ஆமென். நீங்க எங்கேயோ பிரசங்கம் கேட்டுப்பீங்க, அந்த வியாக்கியானத்தை வச்சுக்கிட்டு இதை பார்க்க கூடாது. நல்ல காட்டுக்கிடுங்க. இயேசு, சொல்லுங்க, இயேசு மணவாளன், நான் விசுவாசியாகிய நான் மணவாட்டி, என் மூலமாய் பிறக்கக்கூடிய விசுவாசி இந்த உலகத்தை அசைப்பான், பலவானாயிருப்பான். அல்லேலூயா. இந்த அதான் நீதினாலே நடத்தப்படணும். ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையில் நடத்தணும். பிள்ளைகள் தாய் தகப்பனை சத்தியத்தின் பாதையில் நடத்தணும். அப்படி நடத்தலைன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க படுகிற பிரயாசங்கள் ஓவரா இருக்கும். தப்புன்னு சொல்லலையா, நீங்க அவுட்டு. இன்னொரு படி சொன்னால், நீங்கள் தப்புன்னு சொல்லலைனாலும் அதை விட்டு விலகலையா, நீங்கள் இப்போ அல்லையா உங்கள் ஜீவியத்தில் பயங்கரமான காயப்படுவீர்கள். இது தேவ துரோகம். அல்லேலூயா, இதெல்லாம் தேவ துரோகம். அதனால் நான் சொல்லுவது நல்லா கேட்டுக்கிடுங்க. நான் ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 28வது வசனம். நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று செய்யாமல் போதித்தபடியே என்று அறிவீர்கள். அடுத்த வசனம், ஆமென், என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நாம் எப்போது செய்கிறபடியால் என்னை
தனியே இருக்க விடவில்லை என்ற போதும். வேதம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமல்ல, இது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க உயிர்த்தெழுந்தா நான் தேவபுத்திரனானா, தேவகுமாரனானா, மனுஷகுமாரனானா, நான் மறுரூபமானா, இயேசுவை போல மாறினா எனக்கு என்னையா கிடைக்கும்? அவர் நான் தனிமையாகவே இருக்க போறதில்லை. என்னோட கூட எப்பவுமே இயேசு கிறிஸ்து இருப்பார். மாறாக நீங்க என்னைக்கு சத்தியத்தை மீறுதீங்களோ உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து உங்களை விட்டு விலகிடுவார். எவ்வளவு துணிகரமான பாவங்கள்! அறியாமல் செய்வோருக்கு ஒரு சில அடிகள், அறிந்து செய்கிறவர்களுக்கு பல அடிகள்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எழுப்புதல்ல அநேகர் காயப்பட காரணம் நான் என்னால் தான். என்னாலன்னா நான் இவ்வளவு சத்தியங்களை பிரசங்கம் பண்ணுனதுனால. நான் பண்ணாமல் ஏடாவிடமாக எங்கேயோ பண்ணியிருந்தோம்னா அதுலேயே உங்களுக்கு காயப்பட்டிருக்காது, நீங்கள் அந்த சத்தியம் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. ஆனால் நான் காயப்படுவேன். ஏனென்றால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்யணும், அவ்வளோதான். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்கிறேன். ஆனால் என்னை விட்டு, என் இருதயத்தை விட்டு, என் வாயை விட்டு எனக்கு போதித்த இயேசுநாதர் போதித்த சத்தியங்கள் உங்கள் காதுக்கு வந்து, உங்கள் இருதயத்துக்கு வந்து நீங்கள் நடைமுறைக்கு வரலன்னா நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அதான் அறிந்தவர்களுக்கு பல அடிகள். நீங்கள் உயிர்த்தெழணும். இந்த கக்கண்டு அழுதுகிட்டு மனம் திரும்புது, அதெல்லாம் ரொம்ப மோசமானது. அதெல்லாம் பயங்கரமான துரோகிகள். அதாவது என்ன சொல்வேன், யூதாஸ் காரியத்தை விட மோசமானது. நீ செத்து மனம் திரும்பிட்டியா, அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யாத. அழுது மனம் திரும்ப வேண்டியது, திரும்ப போய் அதே காரியங்களை செய்கிறது. சத்தியத்தை கேட்க வேண்டியது, அதே காரியங்களை செய்ய வேண்டியது. பயங்கரமாய் தண்டிக்கப்படுவீர்கள். பிள்ளைகள் தண்டிக்கப்படும், அல்லது அவங்க பேத்திகள் தண்டிக்கப்படுவார்கள். ஒன்று செய்ய முடியா, அதை விட்டு விலகு. பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. சத்தியத்தில் நிற்கணும், வேத வசனத்தில் நிற்கணும். நீ மனுஷகுமாரனாய் மாறணும், தேவகுமாரனாய் மாறணும். நீ உயிர்த்தலாட்டா தேவகுமாரன் அல்ல, அல்லையா? நீ அப்படி இருந்தால் உன்னோடு கூட தேவன் எப்பவும் இருப்பார். நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 29வது வசனத்தை வாசிப்போம். அதே 28, 29. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை பின்பு என்று செய்யாமல் ஆமென் அறிவீர்கள். இயேசு அவருக்கு மட்டும் சொல்லல, எனக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறார். வேதவசனத்தில் எழுதியிருக்கிறது பூரா என்னை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீ இயேசுவை பைபிளில் தேடனா, இயேசுவின் கிரியைகளில் பைபிளை வாசிக்கிறது இல்லை. அநேகர் பைபிளை வாசிக்கிறது இல்லை. அநேகர் இந்த விடியகால ஜபம், நைட்டில் உள்ள ஜபம், அதையும் 5 நிமிஷம் உறங்கிட்டு 2 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு படுத்துறது. எப்படி பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? இதெல்லாம் நம்ம தேவனை வந்து அல்லையா தூசிக்கிறோம். எல்லா காரியங்களில் தூசிக்கிறோம், ஒன்றா தூசிக்கிறோம். அதனால நன்றியோடு கூட துதிக்கிறேன். அடுத்த வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிரியமானவர்களை எப்போது செய்கிறபடியால் என்னை உங்களை தனியாவே இருக்க விட மாட்டாரு. வேத வசனத்தின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து தேவன் எப்பவும் உங்க கூட இருப்பாரு. நடக்க மாட்டேங்காங்களே. நான் சிலர் காயப்படும் போது வருத்தமாக இருக்கும். என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? கையை பிடிச்சி இழுத்து இப்படி தான் நடக்கணும்லாம் சொல்ல முடியாது. இது இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக நடக்க பழகுங்க. நீங்கள் உயிர்த்தெழணும், தேவனோடு நடக்கணும். அப்போ தேவன் உன்னோடு கூட நடப்பார். நீங்கள் விட்டு விட்டராகில் அவர்களும் அவரும் விட்டு விடுவார். அவர் குணசாலிக்கு குணசாலியாக இருப்பார். மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக இருப்பார்.
அல்லேலூயா. அவர் மனஸ்தாபத்துக்கு இறங்குகிற தேவன். அதே மாதிரி மாட்டோம் என்பார்கள் எதிர்த்து நிற்கிறது, பட்டயத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் சத்தியத்தை அல்லேலூயா செவி கொடுத்து மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிறார்கள், பட்டயத்துக்கு இரையாவீர்கள்னு வேதம் சொல்லுது. இது நான் சாபத்தை சொல்லலை, இதுதான் சத்தியம். சத்தியத்தை பின்பற்றுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.